படம் எப்படி? படம் நல்லா இருக்குது. அவேர்னஸ் படம் தான். சைல்டு அஃபீஸை பற்றி எடுத்திருக்காங்க. பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி இருந்தாலும் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்துச்சு. என்னென்னா நிறைய பேருக்கு வந்து படத்தை பார்த்தா வந்து ஏதோ ஒரு படம் அப்படின்னு போயிடுவாங்க. பட் ஆனால் வந்து உள்ள ஒரு கருத்து வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வெயிட்டான கருத்தாக தான் இருக்குது. ஒரு குழந்தைக்கு நடக்கிற ஒரு அநியாயத்தை வந்து யார் வேணால் கேட்கலாம் அப்படின்றத தான் வந்து ஒரு கருத்து மையமாக வந்து எடுத்திருக்காங்க. நான் பாட்டுக்கு நான் போயிடுவேன், ஒரு விஷயம் நடக்குது, ஒரு கெட்ட விஷயம் வந்து இருக்குது, நடந்தால் நம்ம பார்த்துட்டு போவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் அவர் வந்து எடுத்து வந்து எதுனாலும் ஒரு தப்பு நடக்குது வந்து யார் வேணால் கேட்கலாம். அதுதான் இதோட மைய கருத்து. நல்லா தான் இருந்தது. ஆனால் வடிவேல் சாருக்கு வந்து வெறும் காமெடியாக பார்த்துட்டு இதில் வந்து ஒரு ஹீரோவாக பார்க்குற மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி பார்க்கலாம் கண்டிப்பாக. வந்து ஃபேமிலி வந்து குழந்தைங்களோட வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கிட்ட வந்து நம்பி வந்து இப்போ அம்மா கிட்ட வந்து குழந்தைங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் இது பார்க்கும்போது ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். எதுனாலும் வந்து சொல்லலாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தீமாக தான் இருக்கும். நல்லா இருக்கும். தேங்க்யூ. படம் பிடிச்சிருந்துங்க. கேரளா டைரக்டரு, அவருக்கு ஃபஸ்ட் படமானு தெரிஞ்சு தான் வந்தேன். கேரளா டைரக்டர்னு தெரிஞ்சு தான் வந்தேன். ஆக்சுவலாக வந்து வடிவேல் சார், பகத் பாசி சார் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நல்ல கண்டென்ட்டு, ஸ்க்ரீன் பிளேவாக நல்லா கொண்டு போயிருந்தாங்க. எனக்கு ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சி. செகண்ட் ஹாஃபில் இல்லை, அதுதான் சொல்கிறேன்ல, எடுத்துட்டாங்க. அந்த ஸ்க்ரீன் பிளே தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆமாம், ஒரு விஷயத்தை வந்து ஆக்வர்டாக காமிக்காமல் வந்து ஒரு சைல்டு அக்யூஸ்ட் பற்றி ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. லொக்கேஷன்ஸ் எல்லாமே, மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் சூப்பராக எல்லாம் இருந்தது. பழைய சாங் ஒன்று வரும், அது இல்லை எமோஷனலாக இருந்தது. அதான் சொல்கிறேன்ல, எமோஷனலாக இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலியாக பார்க்கலாங்க. நல்ல படம். படம் எப்படி? நல்லா இருந்துச்சுண்ணா, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் ரைட்டிங் ரொம்ப சொல்லிவிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் என்ன மெசேஜ் சொல்ல வரேன்? நம்ம பார்த்து பழகின மெசேஜ் தான். திருப்பி வந்து பார்த்த மெசேஜ் தான் யூஷுவல் மெசேஜ். அவங்க காம்போ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே பீக். அவங்களது எந்த குறையுமே இல்லை. கதை தான். ஆக்சுவலி நீங்கள் படம் பார்க்க வரீங்கன்னா ஈவன் மியூசிக்காக பார்க்க வாங்க, அதுக்காக பார்க்க வரலாம். எல்லாமே ஆக்சுவலி தியேட்டர் மூமெண்ட் அந்த ஒரு சாங்கில் செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ஆர்கானிக்காகவே அந்த இடத்துல கத்தணும் போல் அப்படி இருந்துச்சு. அந்த ரீமிக்ஸ் ஒன்று பண்ணியிருந்தாரு ராஜா பாட்டு, அது ஒன்று. அப்புறம் பேக்ரவுண்ட்ஸ் கூட எங்கே தேவையோ அவங்க பக்காவாக பண்ணியிருந்தார். ஈவன் சூப்பராக பண்ணியிருந்தார். பார்க்கலாம். நல்லா இருந்ததுண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப சொதப்பின மாதிரி தான் இருந்தது. மற்றபடி ஓகே. அவங்க காம்பினேஷன் எப்பவுமே அந்த மாமன்னனில் பார்த்த வைப் இருந்ததில்ல, அது அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருந்தது. இல்லை லைக் ஒன்றா ஒரு மெய்யழகன் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. அந்த மாதிரி இல்லை, அதான் அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் சீன்ஸ்லாம் வந்து லைக் மேலகனோட ஸ்டைலில் தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக. செகண்ட் ஹாஃபில் டோட்டலாக வேறு. கதை பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நிறைய ட்விஸ்டெல்லாம் வச்சு நல்லா இருந்தது. ஃபேமிலியாக பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா. இவனோட பிஜிஎம் நல்லா இருந்தது. அப்புறம் அந்த பாட்டு ரீமிக்ஸ், படத்தில் பாட்டு 2 தான் இருக்குது, பட் பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்தது. படம் ஃபீல் குடாக எக்ஸலண்ட்டாக இருக்குது ப்ரோ. நான் ஆக்சுவலி மெய்யழகன் மாதிரி நினச்ச மாரிசன், பட் அதையும் தாண்டி வேறு மாதிரி இருந்தது. ஒரு வந்து ஒரு மாதிரி ஃபிலிம்லேருந்து ஒரு மாதிரி புரியல, ஒரு மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரியே இருந்துச்சு. நான் மெய்யழகன் மாதிரி நினச்சேன். நான் மெய்யழகன் மாதிரி நினச்சேன். பட் வந்து இங்கே கொஞ்சம் அந்த க்ரைம் த்ரில்லர் மாதிரி எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தது தான். அந்த என்ன படம், மாமன்னன் படம் இருக்குல்ல, ஆல்ரெடி பார்த்தது தான். அதை கம்பேர் பண்ணால் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த காம்போ நல்லா இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, ப்ரீவியஸாக அந்த மூவிஸ் தான். இந்த சைல்டு அப்யூஸ் நிறைய நடக்குதுல்ல. இந்த மகாராஜா மூவி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சைல்டு அப்யூஸ்க்குன்னு வந்து அவர் பொண்ணுக்கு நடந்தது வந்து அவங்க அப்பாவா தண்டிப்பார்ல, விஜய் சேதுபதி அவர். அதே மாதிரி இதில் வந்து பேரண்ட்ஸ், அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களுக்கு பேரண்ட்ஸ் தண்டிக்க மாட்டார். ஆனால் வந்து அந்த பொண்ணுங்க வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டு வருவாங்க. அந்த சைக்காட்ரிஸ்ட் ஹஸ்பண்டு தான் வடிவேல் சார். அவர் வந்து தண்டிப்பார். ஒய்ஃப்க்கு பதிலாக அவர் வந்து அந்த போராடுவார், எல்லாரையும் கொல்லுவார். யுவனா மியூசிக் எனக்கு தெரியாது ப்ரோ, சாரி ப்ரோ. அல்டிமேட்டாக இருந்தது.
நான் அந்த மாரி சீன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் அவர் ஏன்னா இது இன்னொன்று சாங் இருந்தது, இளையராஜா சாங் ஒன்று இருந்தது, நேற்று ஒருத்தர் பார்த்தோம் இருந்தது. அது கண்டிப்பாக சாரி ப்ரோ, கதை சொல்லிட்டேன் நான் ஒர்த்து ப்ரோ, பார்க்க வேண்டிய படம் எல்லாரும், யார் வேணால் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக படம் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். என்ன ஒன்று, அந்த ஆக்ஷன் பேக்டாக பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் லேகாக தெரியும். ஏன்னா வந்து மேகன் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் வந்து நிறைய லேக் இருக்குது. ஸோ அது வந்து அந்த ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரி லேக்னா அதுக்கும் எக்ஸ்ட்ராவே வந்து எக்ஸ்ட்ரா அவங்க இது எடுத்துருந்தனால கொஞ்சம் ஸ்லோனஸ் தெரியும். மாமனிலே பார்த்தது இதெல்லாம் வந்து சொல்ல வேணும், நல்லா இருந்தது ரெண்டு பேரோட காம்போ. பட் வந்து அவங்க ரெண்டு பேர் பெர்ஃபார்மன்ஸ் தாண்டி பார்த்தீங்கன்னா மற்ற யாருக்குமே அவ்வளோ உங்களுக்கு மைண்டில் நிற்க மாட்டாங்க. டுவர்ட்ஸ் தென் வரைக்கும் அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் மைண்டில் இருப்பாங்க. ஸோ அது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் ரெண்டு பேரும். விவேக் பிரசன்னா நல்லா படத்தில் அதான் சொன்னேன்ல, அவங்க ரெண்டு பேர் தாண்டி வேறு எதுவுமே தெரியாது. அவங்களாம் இருக்காரு நீங்கள் சொல்லி தான் இப்போ எனக்கு தெரியுது. இல்லை ஆமாம் இல்லை சரி இவங்களாம் இருந்தாங்களே அப்படின்ட்டு. ஸோ அதனால் எல்லாருக்கிட்ட அதான் இவங்கள தாண்டி மற்ற எல்லார்கிட்டையும் தான் பொட்டன்ஷியல் வேஸ்ட் பண்ணிட்டாங்க மேக்ஸிமம். ஸோ அதனால் வந்து இவங்க ரெண்டு பேர் தான் மெயின் ஃபோக்கஸாக போகும். இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் வந்து இதில் என்ன சொல்ல வராங்க? இல்லை இதுலையுமே யூஷுவலான ஒரு லைன் தான். இந்த மாதிரி வந்து இப்போ சைல்டு அபியூஸ் பற்றி தான் வரும். பட் வந்து இதில் வந்து அவங்க சொன்ன விதம், அந்த காம்போ யூஸ் பண்ணி அவங்க சொன்ன ஒரு கன்வே பண்ண அந்த வே தான் வந்து ஒரு யூனிக்கான வே. ஸ்லோ பேஸ்ட் ஜாண்டரில் பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக அதை பார்க்கலாம். நல்ல ஒரு படம் மூவி இது.